ஐயே மணி 4 ஆயிட்டா, நல்லா தூங்கிட்டேன் போலயே. சரி எழுந்திருச்சு வாச கூட்டி கோலத்தை போடுவோம். நெட்டவள்ளி நெட்டவள்ளி, மணி 4 ஆயிட்டுடி, எழுந்திரி. போங்கங்க, நேத்தி நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கியே தரலல்ல. போங்க, என்கிட்ட பேசாதீங்க. என்னது ஐஸ்கிரீம் வாங்கி தரலையா? எடியே நெட்டவள்ளி, நான் பத்திரகாளிடி, எழுந்திரிடி. களி அடிச்சா மந்திரக்காளி, புடிச்சா பத்திரக்காளி களி. விளங்கிரும். லட்சுமி லட்சுமி, எழுந்திரிமா, மணி 4 ஆயிட்டு. மணி 4 தானே ஆகுது பத்ராளி அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. இப்ப எழுந்திரிச்சாதான் ஒருத்தரா குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியா இருக்கும். சீக்கிரம் எழுந்திரிச்சு வா, வரும்போது இவ்வளவு 2 பேரும் எழுப்பி விட்டுட்டு வா. சரிங்கக்கா, நீங்க போங்க, நான் வாரேன். தூக்கமா வருது. நானே எழுந்திரிச்சிட்டேன், இவளுக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு? ஐயோ, பள்ளம் பள்ளம் பள்ளம், காப்பாத்துங்க. பள்ளமும் இல்ல வெள்ளமும் இல்ல, திரும்பி பாரு. ஏமடி என்ன சமட்டுன? நான் மட்டும் எழுந்திரிச்சு நிக்கிறேன், நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்க. அதுக்கு ஏண்டி என்ன சமட்டுன? நீயும் படுத்து தூங்க வேண்டியதானே? மணி 4 ஆயிட்டா, பெரியக்கா எழுப்பி விட்டாங்க. நம்ம 2 பேரும் எழுந்திரிச்சு கீழே வர சொன்னாங்க. இவங்க கல்யாணம் பண்றதும் போதும், நம்மள ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க விடுறதில்ல. அங்க பாரு, ஒருத்தி அந்தரத்திலேயே டான்ஸ் ஆடிட்டு கிடக்க. போய் அவளை எழுப்பி விடு. லட்சுமி பார்த்து உதட்டு கிதச்சிட போற. என்ன மக்களே, அதுக்குள்ளே எழுந்திருச்சுட்ட? லட்சுமி சித்தி தான் எழுப்பி விட்டுட்டாங்க. அம்மா, எனக்கு பசிக்குது, பாலாத்திட்டாங்கம்மா. சரி மக்களே, நீ போய் பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வா, அம்மா உனக்கு பாலாத்தி வைக்கிறேன். எனக்கு இப்பவே தாங்க, நான் குடிச்சிட்டு அப்புறம் போய் பிரஷ் பண்றேன். ஐயே, வாய்க்குள்ள எவ்வளவு கிருமி இருக்கும் தெரியுமா? பல்லு விளக்காம பாலெல்லாம் குடிக்க கூடாது மக்களே. நீ போய் முதல்ல பிரஷ் பண்ணிட்டு வா, அம்மா உனக்கு பாலாத்தி வைக்கிறேன். என்ன இவன் மணி 4:30 இன்னும் தூங்கிட்டு கிடக்கா? சதீஷே, எப்பா சதீஷே. என்ன அனிதா, காலையிலேயே எழுப்புறேன். இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளேயே அனிதா வந்து எழுப்புறாளா? இலே, நான் உன் அம்மாடா, எழுந்திரிடா. ஐயோ அம்மா, நீ எப்பமா வந்த? நான் வந்தது இருக்கட்டும், தூக்கத்திலே கனவு காணாம போய் குளிச்சுட்டு கிளம்பு, சீக்கிரம் மண்டபத்துக்கு போகணும். சரிம்மா. மேடம், உள்ள வரலாமா? உள்ள வாங்கம்மா. யாரு நீங்க? நான் பார்லர்ல இருந்து வந்திருக்கேன் மேடம், அனிதாவுக்கு மேக்கப் போட்டு விட. அப்படியாம்மா, உள்ள வாமா. அனிதா உள்ளதான் இருக்கா. அனிதா ரெடி ஆயிட்டாங்களா மேடம்? அவ இன்னும் எழுந்திருக்கவே இல்லம்மா. செத்த போரு, நான் போய் எழுப்பி கூட்டிட்டு வரேன். பொம்பளை பிள்ளை இப்படியா தூங்கிட்டு கிடக்குறது? அனிதா, எட்டியே அனிதா, பார்லர்ல இருந்து ஆளு வந்தாச்சு, இவ இன்னும் எழுந்திருக்க கூட இல்ல. எட்டியே எழுந்திரடி. என்னம்மா? எட்டியே, மேக்கப் போடுற பொண்ணு வந்திருக்குடி, எழுந்திருச்சு குளிச்சுட்டு கிளம்பு. நீ இப்ப மேக்கப் போட ஆரம்பிச்சாதான் முகூர்த்தத்துக்குள்ள போட்டு முடிக்கலாம். சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு. அதுக்குள்ளேயும் வந்துட்டாங்களா? அதுக்குள்ளேயுமா? மணி 5 ஆச்சு, எழுந்திருச்சு கிளம்புடி. மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு அழைக்க வந்துருவாங்க. சரி, நீங்க போங்க, நான் வரேன். நேரம் கடத்தாம சீக்கிரமா வா, அந்த பொண்ணு வேற வந்து உட்கார்ந்துருக்கு. One eternity later. முகூர்த்தத்துக்கு நேரமாகுது, பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் இந்த அரிசியை வாங்கி ஓமகுண்டத்துல போடுங்கோ. பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையை மாத்திக்கோங்கோ. சார் 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. புண்ணியதானம் பண்ணணும். பொண்ணோட அப்பா அம்மாவையும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவையும் வர சொல்லுங்க. பையன் கல்யாணத்தை வச்சுட்டு மேடையில இல்லாம 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? வரவங்கலாம் வரவேற்கிறோமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புண்ணியதானம் பண்றதுக்கு ஐயர் உங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு, மேடைக்கு போங்க. சரிம்மா, இந்த போறோம். ஐயரே, நாங்க தான் பொண்ணோட அப்பா அம்மா, சொல்லுங்க. 2 பேரும் மேல வந்து நில்லுங்கம்மா. கல்யாண பொண்ணு நல்லா கேட்டுக்கோங்க. அப்பா அம்மாவோட காலை கழுவி சந்தன குங்குமம் வச்சு அந்த தண்ணிய தலையில தெளிச்சுக்கணும். சரிங்க ஐயரே. தம்பி, உங்களுக்கும் தான். நீங்களும் உங்க அப்பா அம்மா வந்ததும் அதே மாதிரி பண்ணணும்.
சரிங்க ஐயரே. இந்த டோப்பமண்ட்டை என்னதான் பண்ணி தொலைகிறான்னு தெரியல, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிற. இவங்க மாலைய மாத்தி புண்ணியாதானம் வரைக்கும் போயிட்டாங்க. இன்னும் தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கி. ஏற்கனவே பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, தாலியும் கட்டிட்டானா சோலி முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? ஐயோ, தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த தாலி எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கொடுங்க ஐயரே. அந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் போயே தீர்வன்னு நின்னா என்னடா அர்த்தம்? அனிதா, நீ தூக்கி வளர்த்த பொண்ணுமா, நியாயப்படி பார்த்தா எனக்கு முன்னாடி நீ தான் கிளம்பி நிக்கணும். அவதான் நம்ம ஒட்டும் வேணாம் உறவு வேணான்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன, அவளுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. நீ வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நான் கல்யாணத்துக்கு போக தான் போறேன். மாமாவும் அத்தையும் நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்க, அதுக்காக வச்சு நம்ம போயே ஆகணும். வேணாண்டா சோமு, சொன்னா கேளு, அப்புறம் அங்க போய் வீணா அசிங்கப்பட்டு தான் வருவேன். நீயும் போக மாட்ட, என்னையும் போக விடலனா எப்படிமா? நீ வரலனா விடு, நான் போயிட்டு வரேன். அந்த வீட்டுல உள்ளவளுங்க என்ன மாய மந்திரம் போட்டாளுங்களோ, என் பிள்ளையவே எனக்கு எதிரா திருப்பிட்டாளுங்க. அர்ச்சதையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி கடவுள் விட்ட வழி, அவ தலையெழுத்து என்னவோ அதுபடியே நடக்கட்டும். தம்பி, திருமாங்கலத்தை எடுத்து நல்லா கும்பிட்டுக்கிட்டு தாலிய கட்டுங்கோ. கெட்டிமேளம் கெட்டிமேளம். ஐயோ, தாலிய கட்டிட்டாங்களா? என்ன மன்னிச்சிரு அனிதா, எல்லா உண்மையும் தெரிஞ்சும் என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. யாருமா நீங்க? தாலி கட்டுற நேரத்துல வந்து அபசகனமா பேசிக்கிட்டு, எதுவா இருந்தாலும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் வந்து பேசுங்கம்மா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. கோதாவரி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சுக்கிட்டா? கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்ற? இங்க பாருமா, உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிடலங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா? டிராமா போட்டு வீட்டை விட்டு ஓடி போனவ தானே இவ லட்சணம் நமக்கு தெரியாது. பாருங்க பதிடா, அண்ணா அண்ணா வேணாலும் பேஜுங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்துருக்கானா உங்க அருமை மாப்பிள்ள. அவன் யோகித என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படிதான் பேஜுங்க. போது நிறுத்தின சித்தி, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடியே சதீஷ பத்தி தப்பா பேசுவீங்க. அவ யோகித அண்ணான்னு தெரிஞ்சதுன்னா நீயும் அவனை காரி காரி துப்புவ. பாத்தியா அனிதா, நான் உன்கிட்ட சொன்னல, நீ தான் நம்பவே இல்ல. ஆரம்பத்துல இருந்தே உன் சித்திக்கு நம்ம கல்யாணம் பிடிக்கவே இல்ல. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வீணா என் மேல பழிய போடுறாங்க. உன்னோட ரீல் எல்லாம் அருந்த போச்சு, நடுக்காதடா. கோதாவரி, பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. நீயா போல அப்புறம் கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும். கழுத்தை பிடிச்சு அனுப்புவீங்களோ இல்ல அடவ பிடிச்சு அனுப்புவீங்களோ? நீங்க அண்ணா வேணாலும் பண்ணுக்கோங்க. ஆனா நான் சொல்ல வந்த விஜயத்தை சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நீங்க அண்ணா வேணாலும் பண்ணுக்கோங்க. உட்காந்துருக்கான பிராடுகார பையா, உங்க அருமை மருமக. அவனுங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அவ்வளோ நல்லவ ஒன்னும் கிடையாது. போதும் நிறுத்துங்க. அனிதாவோட சித்திங்கிறனாலதான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் மரியாதை கெட்டுரும். எங்க நான் உண்மையா சொல்லிட்டு வேணும்னு பயப்படுறியா? நான் எதுக்கு பயப்படணும்? தப்பு செஞ்சாதானே பயப்படுறதுக்கு. நான் எந்த தப்பும் செய்யல, நான் எதுக்கு பயப்படணும்? தப்பும் செய்யல. அப்புறம் அண்ணா கொஞ்ச நேரம் வாய பொத்திக்கிட்டு சும்மா உட்காடு. இங்க பாரு அண்ணுதா, நினைக்கிற மாதிரி அவன் அண்ணன் நல்லவெல்லாம் கிடையாது. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை வர இருக்கு. போதும் கோதாவரி, தேவையில்லாம என் மாப்பிள்ள மேல வீண் பழிய சுமத்தாத. இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, உன் பழிய தீர்த்துக்கிற நேரம் கிடையாது. நான் சொல்லுறது பொய்யாவே இருக்கட்டும், உண்மையா இல்லையான்னு அவங்கிட்ட கேளுங்க. என் சதீஷ பத்தி எனக்கு தெரியும், யாருக்கும் நிரூபிக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. நல்லா கேட்டுக்கிட்டா, நீ எந்த தப்புமே பண்ணலையா? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? எதுக்கு எங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறீங்க? தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க. அப்பா, நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்ல, அப்படிதானா? இல்ல இல்ல இல்ல, நீங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்ல. அவர்தான் இல்லன்னு சொல்லிட்டார்ல, இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை? வெளியே போடி. அவன் சொல்லுதான் நான் போயிடுவானா? அப்படியெல்லாம் போக முடியாது பதிடாலியாக. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா பனுஜி, உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்க. இங்க வந்து காட்டுங்க, மாப்பிள்ளைக்கு காட்டுங்க. குந்தஜா
எனக்கு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? டுமுகுடபா 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 டுபபா. சதீஷ், what is this? சதீஷ், என்ன நடக்குது இங்க? யார் இந்த பொண்ணு? இவ்ளோ பேருக்கு முன்னாடி அவ்ளோ உரிமையா உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறா? இல்ல அனிதா, இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்காக டிராமா பண்றாங்க. அம்மா, ஒதரோஜா, நீ அத டிராமா பண்ணுறியாமா? உன் அருமை புரிஜா சொல்லுறாரு. You bloody cheater! நான் ஆர்னே உனக்கு தெரியாதா? நீ என்ன பேஜுறன்னு தான் எங்களுக்கு தெரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி பேஜுமா. அவளுக்கு தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஜனாதம் பெண்ணுங்க, அத பொண்ணதான் உங்களுக்கு ஆறுன்னு தெரியாதுன்னு சொல்லிடுங்க. அப்புறம் எப்படி அதுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. உனக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதுன்னு? என்ன அனிதா, நீ படிச்ச பொண்ணு தானே, இப்படி சில்லியா கொஸ்டின் கேக்குறேன்? அவங்க பேசுறத வச்சே தெரியலையா அவங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதாங்கிறது? முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. முதல்ல கல்யாணத்தை பண்ணிடுவோம், பிறகு உங்க பிரச்சனை எல்லாம் வச்சுக்கோங்க. ஐயரா, ஜதா போருங்க பாஜுகிட்டு இருக்கோம்ல. தம்பு, இந்த பொண்ணதான் உனக்கு தெரியாதுன்னு சொல்லுடா. அப்ப அந்த குழந்தைய கூடவா உனக்கு தெரியாது? வஜமா மாட்டுக்கிட்டப்பங்க, இன்னும் ஓடவ முடியாத, ஒல்லவ முடியாத. We are watching. சதீஷ், யார் இந்த பொண்ணு? உன்னை அப்பான்னு கூப்பிடுது? குணம்மா, அனுதா. அப்பாவ அப்பான்னு கூப்பிடாமா, தாதானா கூப்பிட முடியும்? ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. யாராவது உண்மையை சொல்றீங்களா? I will explain you. எங்க அப்பா அமெரிக்கால ஒரு பெரிய பிசினஸ்மேன். எங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. எங்க கம்பெனில சதீஷ் புதுசா வேலைக்கு வந்தான். அப்பதான் எனக்கு சதீஷ் தெரியும். Anjay, he proposed to marry me. அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட பேசி நாங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. அவதான் அலன்றா. அங்க உட்காந்துருக்காளே, அவதான் எங்களோட குழந்தை. சதீஷ் அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவன் பேருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் வேற ஒருத்தவங்க கிட்ட சேல் பண்ணிட்டு அமெரிக்கால வந்து செட்டில் ஆகிறதா சொன்னான். அதுக்காகத்தான் நாங்க இந்தியா வந்தோம். ஒரு நல்ல நாள பார்த்து அவங்க அப்பா அம்மா கிட்ட எங்களோட மேரேஜ் பத்தி சொல்றேன்னு சொன்னா. பட் எங்க வந்ததுல இருந்து அவ எங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. எங்களை மீட் பண்ணவும் வரல, கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணல. நேத்து என் டாக்டர் அலன்றாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும்னு கூப்பிட்டதுக்கு அவ வரலன்னு சொல்லிட்டான். என் டாக்டர் மேல என்ன விட சதீஷ் தான் ரொம்ப அன்பா இருப்பான். பட் நேத்து அவன் அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். பட் அவன் என்னோட காலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. எனக்கு மார்னிங் கோதாவரி எங்க வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு மேன்? மாபு வஜுடாண்டா ஆபு. அப்பல என்ன இதெல்லாம்? அந்த பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, நீங்க கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. சதீஷ், அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? பதில் சொல்லுடா, பதில் சொல்லு, பதில் சொல்லுடா. அவ அப்படி பதில் சொல்லுவா? அதான் நடந்த விஜயதெல்லாம் இந்த பொண்ணு சொல்லுடா. இதுக்கு மலைக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்தா அவங்களோட கல்யாண பாட்டா கூட இருக்கு, பாக்குட்டீங்களா? ஒன்னும் தேவையில்லை சதீஷ், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உன்னை எவ்வளவு தூரம் நம்பினேன். என்னை இப்படி ஏமாத்திட்டியே.
உங்க குடும்பத்தை எங்களுக்கு பிடிக்கலன்னாலும் என் பொண்ணு ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சேன். ஆனா நீ இவ்ளோ கேவலமானவன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன், வெக்கமா இல்ல? அதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, இன்னும் ஏமா அவன் பக்கத்துல உட்கார்ந்திருக்க? எழுந்திருச்சு வாமா. அனிதா, என்ன மன்னிச்சிரு அனிதா, போகாதடி, என்னை விட்டு போகாதடி, என்ன மன்னிச்சிரு அனிதா. சீ, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு வேற கேக்குறியா? உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? போ, உன் பொண்ணு ஐஸ்கிரீம் கேக்குறா, போய் வாங்கிட்டா போ. என் பொண்ணு வாழ்க்கைய இப்படி அநியாயமா நாசம் பண்ணிட்டியேடா. இனிமே என் பொண்ணை யாருடா கல்யாணம் பண்ணிப்பா? என் பொண்ணு உனக்கு என்னடா பாவம் பண்ண? உனக்கு எப்படிடா என் பொண்ணை ஏமாத்த மனசு வந்துச்சு? இந்த கல்யாணம் நிக்காது. குறிச்ச முகூர்த்தத்துல என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தி காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. அனுதா, நீ அதுக்குமா அழுகுறா? தப்பு பண்ணவனா தருமா இருக்கும் போது உனக்கு என்னம்மா? ஜிரிச்சுக்கிட்டு தஞ்சாதமா இரு. என்ன படிச்சிரு கோதாவரி, உண்மை என்னன்னு தெரியாம நானும் உன்னை கண்டபடி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு கோதாவரி. டாஞ்செல்லாம் சொல்லு, ஆனா பெருஜு வச்சுடாதுங்க பதுடலையோக்கா. அனுதாவா என் பொண்ணுதான், அவ வாழ்க்கை வீணா போகிறதா நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பேன்? கோதாவரியா கொக்கா நான் மாஸ் காட்டுறாளே. பத்திரம், போய் என் மருமவனை கூட்டிட்டு வா. என்னங்க பேசுறீங்க? இதே மேடையில குறிச்ச முகூர்த்தத்துல குறிச்ச நேரத்துல என் பொண்ணுக்கும் என் தங்கச்சி பையன் சோமுவுக்கும் கல்யாணம் நடக்கும். சோமுவா? எங்க அனிதா கிட்ட ஒரு வார்த்தை. சொன்னதை செய். சரிங்க, கூட்டிட்டு வரேன். எங்களை மன்னிச்சிருங்க சமந்தி, இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இவனை எங்க புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே எங்களுக்கு வெக்கமா இருக்கு. போதும், இதுக்கு மேல உங்க டிராமாவை நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. தயவு செய்து இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. நீங்களாம் கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லனா போலீஸ வர சொல்லி அப்புறம் அசிங்கமாயிரும். வேண்டாம் சமந்தி, நாங்களே போயிடுறோம். இன்னும் ஏன்டா உட்கார்ந்துருக்க? எழுந்திருச்சு வா. உன்னைய பெத்து வளர்த்ததுக்கு எங்களை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணிட்ட. இனி நீ எங்களுக்கு புள்ளையும் இல்ல, நாங்க உனக்கு அப்பா அம்மாவும் இல்ல. இனி நீ யாரோ நாங்க யாரோ. என் முகத்துல கூட முழிச்சிடாத, எங்கேயாவது போய் தொலைஞ்சிரு. என்னங்க நம்ம பையன்? ஒழுங்கா போயிரு, ஏதாவது சொல்லிட போறேன். இப்படியே பையன் பையனு செல்லம் கொடுத்து தான் அவனுக்கு எடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்க. மாமா, கூப்பிட்டீங்களா மாமா? மன்னிச்சிருங்க மாமா, நான் முன்னாடியே வரலான்னு தான் பார்த்தேன், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாமா. சோமு, உன்னை கேட்காம உன் வாழ்க்கையில நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதுல உனக்கும் சம்மதம்னு நினைச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நீ தான் இந்த மாமாவோட மானத்தை காப்பாத்தணும். இங்க நடந்த விஷயம் எல்லாம் உனக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாமாவுக்காக ஒரு உதவி பண்ணுவியா? என்ன மாமா உதவியெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். அதை விட்டுட்டு உதவியெல்லாம் சொல்லி என்ன மூணாவது மனுஷன் ஆக்கிறாதீங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா? இல்ல மாமா, அது எதுக்கு தயங்குற? உனக்கு சம்மதமா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீயாவது இந்த மாமாவோட மானத்தை காப்பாத்துவேன்னு நான் நம்புறேன். நீயும் என்ன கைவிட்டுறாதப்பா. என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? அனிதாவை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா அனிதாவுக்கு அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவ இஷ்டத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினைச்சா அது இப்ப எங்க நிக்குதுன்னு பாத்தியா? இனி அவ இஷ்டத்துக்கு நாங்க எதையும் விட போறது இல்ல. எங்க இஷ்டத்துக்கு தான் அவ இருக்கணும். நீ அவளை நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாமாவுக்காக இதுக்கு ஒத்துக்கப்பா. ஜம்மா, இதுக்கு தானே அது நான் வருஷமா காத்துக்கிட்டு இருந்தா, ஜட்டின்னு சொல்லு. சரிங்க மாமா, நீங்க சொல்றதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சோமு. எங்க என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிருமோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். ஆனா நீ பழச எதையுமே மனசுல வச்சுக்காம என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. நடந்த எல்லா விஷயத்துக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அத்தை, விடுங்க, நான் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சோமு, போப்பா, போய் தாலியை கட்டு. ஜோமு, மாலை எடுத்து மாட்டுக்கோ.
ஐயரா நல்ல நேரம் இருக்குள்ளயா ஜோகுன தாலி எடுத்து கொடுங்க. சோமு என்ன யோசிக்கிற? தாலிய கட்டுப்பா. கெட்டி மேளம். மேடம் அப்படியே எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். நிறுத்துங்க. இப்ப யாரு? நாங்க இல்லாம போட்டோவா? நாங்களும் வருவோம். இப்ப எடுங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருந்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு புதிய தொடர்ல மீண்டும் சந்திப்போம்.